ரஷ்யா, உக்ரைன் இந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டம் திரும்பவும் அபுதாபில 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கணும். ஆனா, அது நடக்கல. அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட்பான் ஆயிடுச்சு. ட்ரைலேட்டரல் மீட்டிங் அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் வந்து பேசுறது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இந்த டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மியாமில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் திமித்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. விட்டாஃப் அவர்கள் பேசியிருந்தாங்க அமெரிக்கால. சரி ஏதாவது சொல்லுவாங்களா? ஏதாச்சும் அத என்ன பேசுனாங்க? ஏதாவது சொல்லுவாங்களா? அப்படின்னு பார்த்தா, இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்தாங்க, பேசுனாங்க, போனாங்க அப்படிங்கிறது போல வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா சொல்லல. ஸோ அடுத்த கட்டம் வந்து என்ன பேச போறாங்க? ஏது என்னன்னு எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அடுத்த கட்ட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் வந்து வந்துகிட்டு இருக்கு. இத உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோங்க. கிளாரிட்டிக்காக கிளாரிஃபை பண்ணும் அமெரிக்கா. ஏன்னா இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகுது போல தெரியுது. எங்க நடக்குதுன்னு வேற தெரியல. கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர் சொன்னாரு. அதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும், அமெரிக்காவும் அங்க அமெரிக்கால வச்சு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வரத வச்சு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தகவல் குடுப்பாங்க போல தெரியுது அப்படிங்கிற போல யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மீட்டிங் வந்து போஸ்ட்பான் ஆயிடுச்சு. மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு இல்லையா? அமெரிக்காக்கும், ஈரானுக்கும். ஸோ அந்த டைம்ல டெலிகேஷன்லாம் போய் யுஏஇல உட்காந்து மீட்டிங் போட்டிருந்தோம்னா சிக்கலாயிரும் இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகுது போல தெரியுதுன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம டெரிட்டோரியல் பிரச்சனையில வந்து டைரக்ட்டா வந்து புட்டின் அவர்கள பார்த்து பேசாம, இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது அப்படிங்கிறது வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறாரு. எப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் புட்டின் அவர்கள் உக்ரைன கூப்பிடுறாரு. ஆ புட்டின் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள ரஷ்யா கூப்பிடுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எதுனாலும் எடக்கு முடக்காவே செய்வேன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்பு இருந்து இருக்கு. ஸோ உக்ரைன் வந்து எந்த ஃபார்மேட்னாலும் நாங்க ரெடியா இருக்கோம். அது இப்போ ஏகப்பட்ட அட்டாக்ஸ். உக்ரைன்லாம் வந்து எனர்ஜி கிரிட்டே போயிருச்சு. அட்டாக் பண்றத ஸ்டாப் பண்ணியுமே, மால்டோவா வழியாலாம் வந்து எனர்ஜிய ரீடைரக்ட் பண்ணி குடுக்கலாம். ஹெவி குளிரா இருக்கும்போது பண்ணலான்னு பார்த்தா, ஃபுல்லா கிரிட் எல்லாமே வெடிச்சிருச்சு. ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது. ஸோ அதனால எந்த ஃபார்மேட்டுக்கு வேணா நாங்க ரெடிங்க மீட் பண்றதுக்கு அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி உட்காந்து ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு வீடியோல. ஸோ அதுல ஜெலன்ஸ்கி அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, வெட்னஸ்டே, தர்ஸ்டே வரக்கூடிய வெட்னஸ்டே, தர்ஸ்டே பிப்ரவரி 4, 5 வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்குங்க. அது வந்து பேசிக்கணும் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிப்ரவரி 4 அன்று ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதுவரைக்கும் ரஷ்யாவும் சாரி அதுவரைக்கும் ஈரானும், அமெரிக்காவும் அடிச்சுக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுவரைக்கும் ஆப்ஷன் இல்ல. அந்த மீட்டிங்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். நம்ம எப்பவுமே சொல்றதுதான் வெள்ளிக்கிழமை தான் இவங்க டார்கெட்டா இருக்கும். தர்ஸ்டே நைட் பார்ட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல நடக்குதா என்ன ஏதுங்கிறது பார்க்கணும். ஸோ நெகோசியேஷன் டீம் கிட்ட வந்து நான் ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட்லாம் ரீச் ஆயிருக்கு. அதெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய வெட்னஸ்டே, தர்ஸ்டே வந்து போவாங்க இல்லையா? ஸோ அதில யுஏஇக்கு என்ன பண்ணு, ஏது பண்ணலாம் சொல்லி விட்டுக்கிறேன். கரெக்ட்டா பார்த்து பண்ணிட்டு வந்துருங்கப்பா அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிக்கிறாரு. மக்கள் முன்னாடி வந்து அவரோட விஷயங்கள் சொல்லிக்கிறாரு. இதுல விட்டாஃப் அவர்களோட மீட்டிங் நடந்தது இல்லையா? கிரில் திமித்ரி அவர்கள், ரஷ்யாவோட என்வாய். ஸோ இவங்களோட மீட்டிங் வந்து புரொடக்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவ் இந்த 2 வார்த்தையை தவிர வேற எதுவுமே அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. எந்த டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இரு தரப்புலயும் சொல்றேன். அந்த அளவுக்கான பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு, ரஷ்யாக்கு இருக்கு. அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஏன் இன்னும் அமெரிக்கா ஈரான அட்டாக் பண்ணல அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து மேற்கு மீடியாக்களோட எண்ணங்கள் என்ன? அப்படின்னா, ஈரான் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அமெரிக்கா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அலைஸையும், இஸ்ரேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்து அதுக்கேத்த மாரி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தயாராயிட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா, ஏர் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஈரான் மேல நடந்தே தீரும். அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நா இம்மினன்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஈரான் மேல கண்டிப்பா ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடக்கத்தான் போகுது. அதுக்கு ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்களோ, அதுக்கு ஏற்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க. இவங்க வந்து ஏர் ஸ்ட்ரைக் தான் பண்றேன்ட்டு இருக்காங்க. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்பி முன்னாடி வந்து ஈரான ஃபுல்லா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல எண்ணம் இவங்களுக்குள்ள இல்ல. மேபி ஒரு அட்டாக் பண்ணி பார்ப்பாங்க. முன்னாடி எப்படி பண்ணேன்னு அது போல. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சும்மா வந்து ஒரு அட்டாக் பண்ணிட்டு, ஈரான் ரிட்டாலியேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே முடிச்சுக்கலாம். சீஸ் ஃபயர் போட்டுக்கலாமா அப்படிங்கிறது போல திருப்பி சொல்லிட்டு போயிருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுக்கு ஈரான் ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. பென்டகான் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் அசெட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அரேப் அலைஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட படைகள் இருக்கும் இல்லையா? அங்கேயும் இஸ்ரேலுக்கும் வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் மேற்கு மீடியாக்கள் தரப்பிலிருந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா, இதோட ரிட்டாலியேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து ஈரான் எடுக்கும்போது, இந்த ரீஜியன்ல வந்து ப்ரொலாங்டான எஸ்கலேஷனா இருந்துருச்சு அப்படின்னா, பல நபர்கள் பாதிப்படைவாங்க இல்லையா? ஸோ அதனால இதெல்லாம் முன்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல
அமெரிக்க தரப்பு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயங்கள் வருது. இது ஏற்புடையதா இருக்கு. சரி தள்ளி போறதுக்கான காரணம் இது கொஞ்சம் ஏற்புடையதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள்ட்ட திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, மைக் நீட்டி கேட்கும்போது, எங்க சுப்ரீம் லீடர் ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கிறார் இல்லையா? கமேனி அவர்கள். ஈரான் மேல அட்டாக் பண்ணா ரீஜினல் வார் வந்துரும்னு சொல்றாரே, அது உண்மையா? அப்படிங்கிறது போல அவர்ட்ட கேட்டதுக்கு, அதாவது அவர் ஏன் அப்படி சொல்ல போறாருன்னா, அவர் சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே இருக்கிறது அவங்க நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா? அதனால அப்படித்தான். இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிரும். கப்பல் ஆஃப் டேஸ்ல தெரிஞ்சிரும். ஹோப்ஃபுல்லி ஒரு டீல் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி எடுக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்ப்போம். நடக்குதா இல்லையா? அவர் சொன்னது நடக்குதா இல்லையான்றத பார்ப்போம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டபர்னா வந்து பண்ண பதில்கள் குடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து பண்ண மீடியாக்களே வந்து பண்ண மாறி மாறி மிரட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. வெட்னஸ்டே இங்க மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓர்ஸ்ல ஆனதுக்கு அப்புறமா ஈரான், அமெரிக்கா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கலாம் சொல்றாங்க இல்லையா? ஏன் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணிற முடியாதா? லேட் ஆகலாம் இல்லையா? ஏன் இப்படி லேட் ஆகுது? சீக்கிரமா பண்ணலாம் இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா? இதுக்கு ஜனவரி மாசம் 2026 மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அட்டாக் பண்ணக்கூடிய அந்த விகிதம் எடுத்து கணக்கு பார்க்குறாங்க. அதுல பெலிஸ்டிக் மிசைல் உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா எந்த அளவுக்கு ரஷ்ய தரப்பு வந்து ஏவி இருக்கிறாங்க. மிசைல்கள் எந்த அளவுக்கு உக்ரைன்ல ஏவி இருக்கிறாங்க அப்படிங்கிறத உக்ரைனோட மிலிட்டரி எக்ஸ்பர்ட் அலெக்சாண்டர் கொவெலென்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி டீட்டெயில்ஸா கொடுத்துருக்காரு. இதுல அந்த பார் சாட் மட்டும் போறோம். இதுல என்ன அப்படின்னா முதல் வாரத்துல 18 மிசைல்கள் வந்திருக்கு. ஒரு மிசைல் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சது. 2வது வாரத்துல 38 மிசைல்கள் வந்தது. 11 மிசைல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சது. 3வது வாரம் 23 மிசைல் வந்தது. அதுல 14 தான் இன்டர்செப்ட் பண்ண முடியுது. அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது படிப்படியா. கடைசி வாரம் 12 மிசைல் வந்தது. அதுல 5 இன்டர்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா, அவர் தரப்பு வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம தினமும் குடுத்துட்டு இருப்போம் இல்லையா? ரஷ்யா எந்த அளவுக்கு ஏவுனாங்க, எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? இத வந்து அனலைஸ் பண்றாங்க. இத வந்து ஒரு அனாலிசிஸ்க்காக அவங்க கணக்கு எடுத்து தான் தீரணும். ஏன் எப்படி அப்படின்னா, இப்ப என்ன மாரி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ரஷ்யாவோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா, மொத்தம் 91 பெலிஸ்டிக் மிசைல ஏவி இருக்காங்க. அதுல 31 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்டர்செப்ஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 34% குறைஞ்சிருக்கு. 50% கூட இல்ல. இந்த மேற்கு நாடுகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது இன்டர்செப்ஷன் ரேட்டு நாளுக்கு நாள் தொய்வை சந்திச்சிருக்கு. அதுவும் சிஎஸ்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கு. இன்டர்செப்ஷன் ரேட்டு இஸ்காந்தர் மிசைலுக்கு மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 15% கூட இல்ல. 14.9 அப்படிங்கிறது போல சொல்றாங்க. சில எல்லாம் 12 தாங்க அப்படிங்கிற சில செய்திகள் வந்துட்டு இருக்கு அரசு சோர்ஸ்ல. பட் ஆனா சிஎஸ்ஐஎஸ் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில 14.9 தான் அப்படிங்கிற சொல்றாங்க இன்டர்செப்ஷன் ரேட். இஸ்காந்தர் மிசைல்ஸ் அந்த அளவுக்கு இவேட் பண்ண பழகிடுச்சு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும். அதுக்கேற்ப மாடிஃபிகேஷன் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது போல மிசைல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இப்போ ஈரானை எதிர்கொள்றதும் மிசைல்ஸ் தான். இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனை வச்சு சோதனை பண்ணிட்டாங்க. இப்ப ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போகும்போது அந்த பாடம் கத்துக்கிட்டு அந்த பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணுமா இல்லையா? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அட்டர் வேஸ்டா இருக்கு. மிசைல் ஏவனா 14% தான் வந்து இன்டர்செப்ட் பண்ணுதுன்னா அதெல்லாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்ல. அப்புறம் வந்து பண்ணி எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஆயிப்போயிடும். அதுவும் என்டையரா மிசைல்ஸ்லாம் வந்து பண்ணா 34% தான் இன்டர்செப்ஷன் ரேட்டே இருக்குது. 35 50% கூட இல்லங்கும் போது கண்டிப்பா இழப்புகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரஷ்யா இப்ப ஃபேப் 3000 ரக குண்டுகள்லாம் வந்து பண்ணா சவர மேனிக்கு போடுறாங்க. இதுக்கான காரணம் என்ன? ரஷ்யாவோட பிளாங்கர்ஸ் அந்த பாம்பர் ரக விமானங்கள். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா எஸ்யூ ரக விமானங்கள் இப்ப ஈரானுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, அப்புறம் ஈரானும் ஃபேப் ரக குண்டுகள் எடுத்து வீசுறாங்க அப்படிங்கும்போது, எந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்திட முடியும்? ரஷ்யாவோட விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஈரானுக்குள்ள வருது. ஈரான் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. அதிகப்படியான இழப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டுரும். இப்போ ரஷ்யா, உக்ரைன்ன்றது அது வேற மாரியான ஒரு ஃபார்முலா. பட் ஆனா இங்க மிடில் ஈஸ்ட்ங்கிறது வேற. இழப்புகள் பத்தி வந்து பாத்தீங்கன்னா துளி கூட யோசிக்க மாட்டாங்க. இது நீங்க பாலஸ்தீன், காசா இந்த பிரச்சனைய நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். மக்கள் இருக்காங்க, அங்க யுஎன் இருக்கிறாங்க. மனித பேரழிவு அப்படிங்கிறது வந்து பண்ணா கணக்குல இல்லாத அளவுக்கு நடக்கும். ஹியூமானிடேரியன் காரிடோர்னு ஒண்ணு வச்சாங்கன்னா, அது மேலேயே குண்ட போடுவாங்க. கேட்டா அதுதான் எல்லாம் புகலிடமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு அது மேலேயே போடுவாங்க. இந்த மாரி இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல சண்டை நடக்கும்போது இருக்காது. மக்கள் வாழும் பகுதி, மக்கள் குடியிருக்கும் பகுதி, பெண்கள் இறந்துட்டாங்க, குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் வந்து பண்ண குடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அட்டாக் அங்க தீவிரவாதிகள் அவ்வளவுதான். அதை மட்டும் சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க.
இது இந்த ஈரோப்ல நடக்கிற மாதிரியான போரா இருக்காது. கொடூரமா இருக்கும். அதிகப்படியான இழப்புகள் இருக்கும். ஆல்ரெடி ஈராக்ல சில மணி நேரங்கள்ல அதிகப்படியான சிவிலியன் உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட்ல அது வந்து அவங்க உறுதிப்படுத்த முடியாது. சில நபர்கள் இவ்வளோ அவ்வளோம்பாங்க. ஸோ அது போல வந்து பண்ணா டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. நீங்க தேடி பார்த்தீங்கனாலே தெரியும். அதிகப்படியான இழப்புகள், உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். காசால கண்கூட பார்த்துருக்கோம். அது போல ஒரு சமயத்துல ரஷ்யாவோட மிசைல்கள் இப்ப எல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கிறாங்க. எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. டெக்னாலஜி ஏன்னா ரஷ்யாவ வச்சு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு உதவாமையா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல சீனா தான் உதவாம இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா அமெரிக்காக்கு தைவானுக்கு உதவுறாங்க இல்லையா? சீனாக்கு எகெயின்ஸ்டா. அப்ப சைனா அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா ஈரானுக்கு உதவுவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனால முழு ஆயுதங்களையும், முழு சோதனையும் எந்த ஒரு இதுவுமே இல்லாம அ என்ன சொல்றது? டிஃபென்ஸ் எந்த ஒரு லேயருமே இல்லாம, தடையே இல்லாம எந்த அளவுக்கு அதோட எக்ஸ்ட்ரீம் பவர காட்ட முடியுமோ காட்டுங்க அப்படிங்கிறது போல, ஆயுதங்கள் எடுத்து மாறி, மாறி யூஸ் பண்ணிக்கிட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒரு வேளை இது ரீஜினல் வாரா வெடிக்குது அப்படிங்கும்போது, மிக பெரும் சேதங்கள் இருக்கும். ஸோ, அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் அமெரிக்கா ரெடியா இருங்க. அதனால டிலே ஆகுது அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போல ஏதாவது அடிச்சுக்க போறாங்களா? இல்ல கடவுள் புண்ணியத்துல எந்த எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்க. அமைதியா அப்படி நடக்குதா? என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.